அவர் கேள்வி கேட்டதுக்கு தேவ ஹோட்டலில் கேட்டதுக்கு கல்பாக்கத்துக்கார பொண்ணு பதில் சொல்கிறாங்க. கல்பாக்கம் காயத்ரி அவர்களுக்கு தாய்க்குளங்கள்லாம் நிரம்ப கைதட்டு. நடுவர் அவர்களே, ஒரு தமிழ் வணக்கத்தோடு பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழியை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மொழியில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மொழி வணங்கி கொண்டு, நல்லா அழகாக சிரிக்கிறீங்க, ரொம்ப நல்லா கை தட்டுறீங்க, நல்லா இன்னொரு தடவை கை தட்டிடுங்களேன். ஏன்னா அவன் பேசிட்டு போனல தூங்கிட்டீங்களோன்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. நல்லா அருமையாக பேச நல்லா சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதுக்கு எடுத்து விடுப்பீங்க உங்களுக்கு கேட்குறேன். புனித தோமையர் ஆலயத்தில் அழகாக பழைய மாணவ மாணவிகள் சேர்ந்து ஒரு அழகான பட்டிமன்றத்தை அழகான மேடை அமைத்து கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஜாலியாக ஒரு கூட்டமாக அழகாக நமக்கு ஒரு மேடை அமைத்து கீழே உட்காந்து பார்க்குறாங்க பாருங்கள். இந்த சந்தோஷம்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அது வீரபாண்டியபுரத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வீரபாண்டிய பட்டணத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டிக்கிங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி அருமையாக பேசினார். வந்து அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளேயே வந்ததுலேருந்து அவ்வளோ பேசுகிறான். பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டியே பிடிக்காது, பொண்டாட்டிலாம் சமைக்க மாட்டுறாங்க, பொண்டாட்டிலாம் வந்து சமைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தம்பி உனக்கு இப்போதான் தெரியுது ஏன் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு. ஏன்னா வந்தது ஒரு 4 வார்த்தை பெண்களை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறியா? இங்கே இருக்க தாய் குலங்கள்லாம் எவ்வளோ அழகாக ரசித்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா பெண்கள்லாம் நல்லா கை தட்டா முடி நல்லா வளரும், நல்லா கை தட்டுக்கா. அந்த அக்காலாம் தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து பார்க்குது, உடனே வளரும். ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுங்க, அப்புறமா கண்ணாடியில் போய் பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் அருமையாக ரசிக்கிறவங்க கிட்ட வந்து என்னப்பா வாழ்க்கை திண்டாட்டம் தான் நடுவர், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை எப்படிலாம் கொண்டாட்டமாக மாற்றணும் பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு குடும்பமே பாருங்க, இப்போ தம்பி சொல்கிற மாதிரி எங்கள் பெண்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறீங்களா எங்கேயாவது? நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் சமைச்சு கொடுத்தா மட்டும் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அக்கா நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு கூட போய் பாருங்க. அவன் இருந்தா தான் சொல்லியிருப்பாளம்மா, சாப்பிட்டு கையை சுண்டிடுறானே விக்கு விக்குன்னு. அப்படிலாம் இல்லை நடுவர்கள், நீங்க வேற இங்க வருங்க. இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. கோயில்பேட்டில் ஒருத்தர் டீ குளிச்சு பொழைச்சிட்டான், சாக்க வச்சு அமர்த்தி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் டீ குளிச்சு பொழைச்சிட்டான் சார். அன்னவாரதி டீயை குடிச்சு செத்து போயிட்டான். என்னவோ பேசுறீங்க பேச்சு இல்லை. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு கூட போய் பாருங்கக்கா, நீங்கள் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்ற அழகை மட்டும் பாருங்களேன். நல்லா ஜேசிபி மிஷின் மண்ணை வாரி கொட்டுறோம், வாரி வாயில் போட்டுக்குவோம். நம்மளே மனசு வந்து ஏங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லதா இருந்துச்சு, என்ன இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூதேவி அதை தின்னும்போது சொன்னா என்ன, அதையும் சொல்லாது. நடுவர்களே நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், நிஜமாவேக்கா நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் நடுவர்களே. முந்தானத்து கூட எங்க வீட்டுக்காருக்கு மீன் குழம்பு, அப்படி மீன் குழம்பு வச்சேன் கொடுத்த நடுவர்களே. ஆனாலும் என் மேல கோச்சிக்கிட்டாருக்கா. எனக்கு ஒரே கஷ்டம், என்ன இந்த பிஞ்சு மனசு மேல இப்படி கோச்சிக்கிட்டாரு, எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. நல்லா மீன் குழம்பு வச்சேன், தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டேன், கடைசியா அந்த மீனை போட மறந்துட்டேன். அது ஒரு தப்பா? சின்ன புள்ள நானு, இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா செய்ய வேண்டியதான் யூடியூப்பை பார்த்து. பேசாம கள்ளத்துக்கு போட்டுருக்கலாம் மீனை போட்டாது. இல்லை ஏன்னா எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா நடுவர்களே? இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா நீங்க வந்ததுலேருந்து இந்த பையன் அவ்வளவு பேசிட்டான். நான் பெண்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அக்கா என்ன கோச்சிட்டு போறீங்களா? எப்படிக்கா கோச்சிட்டு போறீங்களா? இல்லை இல்லை, அதாக நீ வாட்டு வெளியே மண்ணை வச்சு வச்சிருப்பாங்க. இந்த மதுரை முத்து வந்து இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமா வாழணும்னு நினைக்கிறவங்க சார். சரி, திண்டாட்டம் வாழ்க்கைனா திண்டாட்டமாவே இருக்க போது இப்ப எங்களுக்கு கஷ்டம் இல்லை நாங்க சொன்னாதான் தெரியும். இங்க பாருங்க, இப்ப இருக்கிற பெண்களே பாத்துக்க. அக்கா எத்தனை பேர் நீங்க வச்சிருக்க செல்போன்ல சத்தியமா என் புருஷனோட போட்டோவை தான் வால் பேப்பர்ல வச்சுட்டு இருக்கேன்றவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். 1 2. அந்த அக்காலாம் சொல்றேன், அவனை வீட்லயே வச்சுட்டு இருக்க முடியல, வால் பேப்பரை போடி அந்த பக்கம். இப்போ முதல் அக்கா கை தூக்குச்சே, அந்த அக்காவுக்கு வால் பேப்பர்னால என்னன்னு தெரியாது. ஆனால் அதான் முதல் கை தூக்கி ஏதோ பரிசு கொடுக்க போறாங்க போல அப்படின்னு. நாங்களாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் நாங்கள் வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், நானும் வந்திருந்து பார்த்தேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் நிறைய மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்ட்டீங்க. அந்த பையனை சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க அப்படிங்கிற. நான் என்ன கேட்குறேன், பெண்கள் எப்படி இருந்தாலும் கலாய்க்கிறீங்க. குண்டா இருந்தா குண்டா இருக்க, ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்க, சிவப்பா இருந்தா சிவப்பான் இருக்க, சிவப்பா வெள்ளச்சிங்கிறீங்க, கருப்பா இருந்தா கருவாச்சின்றீங்க, 10 கொஞ்சம் பல்லு எத்து பல்லா இருந்தா தெத்து பள்ளி தேங்காய் திருவின்றீங்க. நான் என்ன கேட்டேன், பெண்கள் எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி குறை சொல்றீங்களே, ஆண்கள் கொடுத்தா குண்டா இருக்கீங்க, தொப்பையா இருக்கீங்க, சொட்டையா இருக்கீங்கன்ட்டு. நாங்க ஒரு பேச்சுக்கு யோ சொட்டை, யோ தொப்பை, யோ கருவா பயம், நான் அவங்கள சொல்லுவேன்.
ஒரு ஃப்ளோவில் அப்படி கை போயிருச்சு. என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். ஏன் அக்கா நான் இப்போ சொல்லிட்டு போறேங்க, ஒருவேளை உங்க புருஷன் சொட்டையா இருந்தா மனசார ஏத்துக்கக்கா, கொண்டாட்டமா ஏத்துக்கக்கா. மாசம் 7000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், 7000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அந்த மனுஷனுக்கு சீப்பு தேவைப்படாது, சோப்பு தேவைப்படாது, எண்ணெய் தேவைப்படாது, மழை காலத்துல கொடை கூட தேவைப்படாது. தலையில தண்ணி பிடிச்சுன்னா ரிட்டர்ன்ல போயிட்டு இருக்கோம். இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? வேற எந்த காக்காவும் இந்த வரைய ஆட்டைய போடாது, பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வந்துடும், தைரியமா உட்காந்துருக்கோம். இதுகளை நம்பி வீட்டுல விட்டு வர முடியுதா? நல்லா பாருங்க, எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசை இருந்திருக்காதா? நாங்களும் கொண்டாட்டமா இருந்திருப்போங்க. அதுக்காக நாங்க சொல்லமா, ஒரு சில நேரம் மேடம் என்ன வேலை மேடம் மேடம் ஆடியன்ஸ் போனா பரவாயில்ல, ஆர்கனைசரே போனா நாங்க என்ன மேடம் செய்யும்? கொஞ்சம் பார்த்து பக்குவமா செய்யுங்க மேடம். படபடன்னு வருது எங்களுக்கு. அங்க ஒரு சேரோட கிளம்புறாரு, நீங்க மட்டும் போங்க. எவ்வளவு அதிர்ச்சி ஒரு மனுஷனுக்கு. நான் இங்கிட்டு பாப்பனா அங்கிட்டு பாப்பனா. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க எல்லாம் ரைட்டு தான். உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதே போல எங்க ஊர்ல மனைவி பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? சேலை கொடுப்பான், மோதிரம் கொடுப்பான். அவன் 4 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தான் கிஃப்ட். அந்த மாதிரி படக்கு இந்த பாலித்தீன் பையில உள்ள வச்சிருச்சு. அம்மா ரொம்ப இது எது அவங்க அழகா அவங்களே பார்த்து ரசிக்கிறாங்க, வேற யார் ரசிக்க முடியும்? 6 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்துருக்கீங்க, இதை போய் எப்படிங்க கிஃப்ட் கொடுத்தாரு என் கணவன் நான் சொல்ல முடியும்? ஏய் இது சாதாரண கிஃப்ட் இல்லம்மா, இந்த கிஃப்டை நானே செஞ்சேன். எப்படி? தினமும் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானே நூலில் கட்டினேம்மா அப்படின்டா. நிலைமை யோசிச்சு பாருங்க சார். ஏங்க எங்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசை இருந்திருக்கும். என்னக்கா நமக்குலாம் அதிகபட்ச ஆசைலாம் இல்லைங்க. ஒரு அஜித் மாதிரி, விஜய் மாதிரி அப்படிலாம் கூட தேவையில்லை. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரி, ஜீவா மாதிரி, இந்த மூர்த்தி மாதிரி அப்படியேதான் ஒரு புருஷன் அமையாதான் ஒரு ஆசை இருந்திருக்கும். வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரி இருக்கு. யாராவது வராங்களேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களை எல்லாம் கட்டி நாங்கள் குடும்பம் பண்ணுறோமே, எங்களுக்கு எவ்வளோ பெரிய திண்டாட்டமாக இருந்திருக்கணும். ஆனால் ஏன் புருஷன் நாம தான் பார்த்துக்கணும். நாங்கள் உங்களை பார்த்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். நேற்றுல கூட எங்கள் வீட்டுக்காரர் நடுவரவரே, நான் நேற்று பட்டிமன்றத்துக்கு கிளம்புனா, நேற்று நைட்டு ட்ரெயின். நான் என்ன பண்ணேன், மதியம் காலையிலேயே நம்ம வீட்டுக்காரருக்கு சமைச்சு வச்சுட்டு நம்ம மதியானம் லஞ்ச் எல்லாம் கரெக்டாக நீட்டாக பண்ணணும். அவசரமாக சமைச்சதுல தேங்காய் சட்னி மட்டும்தான் என்னால் வைக்க முடிஞ்சது. உடனே ஒரு டென்ஷன், என்ன சும்மா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வைக்கிற, உனக்கு வேற சட்னியே வைக்க தெரியாதான்னாரு. அரையில சட்னி வச்சேங்க்கா, அது ஒரு குத்தமா? அதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி, நான் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமாங்க, அவ்வளவு நல்ல பிள்ளைக்கா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் என் புருஷனை கூட்டிட்டு நான் தனி கொடுத்துன போலக்கா. நல்லா கைதெடுக்கா, தனி கொடுத்துன போலங்க. சென்னையில இருங்க, எல்லாரும் பொசுக்குன்னு அப்பார்ட்மெண்ட்டை தனி கொடுத்துன போறாங்க. நான் போலே கல்யாணம் ஆகி அடுத்த நாள் என் மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே மாமனார் மாமியாரை தனி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். இதுதானுங்க வாழ்க்கையில கொண்டாட்டங்கிறது. இதை விட ஒரு கொண்டாட்டத்தை நம்ம எங்க போய் தேட முடியும்? எங்கேயும் தேட முடியாதுமா. ஆனா எனக்கெல்லாம் சாதாரணமா கல்யாணம் ஆகலனே. என்னையெல்லாம் எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல இதெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அட நான் சத்தியமா பொண்ணுதான். என்னைய சாதாரணமான பொண்ணு 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன நீங்களாம் பார்க்கறத பார்த்தா டவுட்டா இருக்கு. சத்தியமாக்கா கும்பலா வந்துட்டாங்க 300 பேர். எனக்கு ஒரே படபடன்னு ஆயிடுச்சு. 300 பேருக்கு காஃபி ஏன் கையால. என்ன நீங்களாம் பார்க்கறத பார்த்தா காஃபி போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன். காஃபி போடுறதுலாம் பெரிய கம்ப சூத்திரமா? என்ன பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு காஃபி ஆகிட்டு போகுது. இது எனக்கு தெரியாதா? நல்லா காஃபியை போட்டு போய் மணக்க எடுத்துட்டு போய் வெக்கப்பட்டுட்டு கொடுத்த பாருங்க. எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க. இந்த மாப்பிள்ளை மட்டும் டீ காஃபி வேணான்ட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த காலத்துல ஒரு டீ தோட்டல டீ காஃபி கூட பிடிக்காத ஒரு நல்ல பையனா இருக்கானேன்னு தனியா பேசும்போது கேட்டேன், ஏங்க டீ காஃபிலாம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்காக சொன்ன, நான் குடிப்பேன். இப்போ குடிச்சா போத கலைஞ்சிரும்லன்றாங்க. குடியாம ஏங்க நான் என்ன கேட்குறேன், 12 மணி டான் அடிச்சதும் கரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் போய் நின்றுட்டு ரம்மு சின்னு வைனு 5000 6000 மானிட்டு எப்போலையும் பக்காடி ஓல்டு மங்க ராயல்ஸ் காய்ச்சி 18 48 கல்யாணி ஒரு ஓல்டு அப்பெல்லாம் நாங்களாம் வந்து கேட்குறோம். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு கடைசி பட்டி மட்டும் வாங்கி விட்டு போயிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு பேர் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். பார்த்தியா? இல்லை நான் என்ன அப்படி இருக்கிற புருஷனை கூட நாங்கள் எவ்வளோ ஒரு அன்பா திருத்தி அவரை வாழ்க்கையில் முன்னேற்றணும். நாங்கள் கொண்டாட்டம் பேசுகிறேங்க. என்ன சொல்கிறாங்க, சில நேரம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு புருஷனுக்கு, சில நேரம் விளக்கமாத்தால சொல்ல வேண்டியிருக்கு.
அப்படின்றது தான் இப்படி வேற துணியில சொல்றாங்க. இல்ல, நான் இங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை பெற்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? அந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு பார்த்து உங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்து சமையல் பண்ணி உங்களுக்கு நேரத்துக்கு என் புருஷன்லாம் பாத்ரூம்ல போனானா 10 மணி நேரம் கழிச்சு தாங்க வெளியே வரான். அந்த பாத்ரூம்ல என்ன இருக்குன்னே தெரியல. நான் வந்து இவர் அங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால உள்ளே ஃபேன் ஏசி எல்லாம் மாட்டலாமான்னு பிளான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் அங்கே செல்போனை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள போனானா வெளியவே வர மாட்டேங்கிறாப்புல. நாங்களாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் தான் வாழ்க்கை, அதை தாண்டி தான் எல்லாமே. குடும்பத்தில் நம்ம எப்படி ஒரு கொண்டாட்டத்தை பண்ணணும், பெண்கள் நாங்கள் யோசிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் கொண்டாட்டமாக பார்க்கணும். நீங்கள் மனைவியை டார்ச்சராக பார்க்குறீங்க, குழந்தைய டார்ச்சராக பார்க்குறீங்க, வாழ்க்கையை டார்ச்சராக பார்க்குறீங்க, திண்டாட்டமாக பாருங்க. இது வாழ்க்கை கிடையாது. அழகாக பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறுவடை செய்ய போறீங்க. நீங்க வாழ்க்கையை திண்டாட்டமான்னு பாத்தீங்கன்னா திண்டாட்டம் தான் கிடைக்கும். வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழுங்க சார். குழந்தைக்கு என்ன சொல்றாங்க, பாசிட்டிவான விஷயத்தை தாய் குழந்தை சொல்லி கொடுங்க. காலையில குழந்தை எழுப்புறப்ப எப்படி எழுப்பணும்? எந்திரிங்க, திருச்செந்தூர் கமிஷனர் எந்திரிங்க, திருச்செந்தூர் கலெக்டர் எந்திரிங்க அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஐயோ அம்மா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, இப்படி தானே குழந்தை எழுப்பணும். நம்ம ஊரில் சீரியல் பார்த்து லேட்டாக தூக்கிட்டு எப்படி எழுப்பு தெரியுமா? கல்ல கலெக்டர் எந்திரிங்கன்றா சொல்லுது, எந்திரி எருமை. அதை செய்யக்கூடாது. பாருங்க, வெளிநாட்டிலையும் குழந்தை இருக்கு, நம்ம ஊரில் இருக்கு. எடிசன் மட்டும் 1800 கண்டுபிடிப்புகளை 200 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க. ஏன் இந்தியா ஏழை நாடாகவே இருக்குன்றதுக்கு வேடிக்கைக்காக சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தாலும் அப்பா சொல்றாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். அம்மா சொல்றாங்க, எனக்கு சயின்டிஸ்ட் பிறந்துட்டான். போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை வந்தாலும் 10 ரூபாய்க்கு ஆசை சாக்கிட்ட வாங்கிட்டு எடுத்து விட்டு ஓடுறான். ஏன்? எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவேன். குழந்தை பேச விட்டு பாருங்க சார். நீங்கள் அது ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு காத்திருக்கும், அப்பா வந்தோன்னே காமிக்கன்னு சொல்லி. டாடி இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் டிராயிங் போட்டி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு காமிக்க காத்திருக்கோம். நம்ம ஃபோன்லேயே பேசிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஓடியாந்தோம். குழந்தைகளுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுங்கள். அவங்க நேசித்து பாருங்கள், பெரிய அறிவாளிகளாக வருவாங்க. 80 வயசு பாட்டி உட்காந்துருக்கு, பின்னாடி போய் கண்ணை மூணா, ஏப்பா என் கண்ணை மூடுற, நீ கண்ணை மூணாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. கோப்படாமல் ரசித்தோம்னா அழகு. அதான் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைவாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தம்பி சொன்னாப்புல ஏன் லேட்டுன்னு வந்து எந்த பொண்டாட்டி கேட்கலையோ அன்றைக்கி தான் புருஷங்களுக்கெல்லாம் வந்து சுதந்திரம். நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, ஒரு வீட்டில் ஒரு மனைவி ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்க ஆள் இல்லாத ஒருத்தர் இருப்பா பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. கேட்குறவங்களோட அருமை அன்றைக்கி தெரியும். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் இந்த ஃபேன் இருக்கும் பாருங்கள், இந்த மேலே ஓடிட்டு இருக்கல சீலிங் ஃபேன், அது எல்லார் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி ஒரு தடவை போய் திருப்பி பாருங்கள், இங்கே கூட பார்த்துக்கிறீங்க. அந்த ஃபேனும் உங்கள் மனைவியும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் நின்றுச்சு, குப்புன்னு வெறுத்துரும். ஐயோ நமக்காக ஒருத்தர் இருந்தாலே காணுமே, எங்கே கடல்ல விழுந்தவனை கூட காப்பாத்திடலாம், ஆனா கடல்ல விழுந்தவனை காப்பாற்றவே முடியாது. ஆனா அப்படிப்பட்டவனையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து வாழ்க்கை கொடுக்குற ஒரே உயிர் அது மனைவி மட்டும்தான். எல்லாரும் உங்க கூட இருப்பான், திண்டாட்டம்னு சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்கவெல்லாம் உங்க கூட தான் இருப்பான். ஆனா ஒரு கஷ்டம் வந்தப்ப ஒருத்தனும் இருக்க மாட்டான். உங்க மனைவியும் உங்க குழந்தைங்களை மட்டும், உங்க குடும்பம் மட்டும்தான் உங்க கூட இருக்கும். சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க, வீட்லயே தான் இருக்கு சந்தோஷம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை திண்டாட்டமாக தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்றதை அப்படியே யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். எல்லாருமே அப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்க்கை மாறும், கொண்டாட்டமாக தான் இருக்கும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். அதை விட நாங்கள் விறுவிறுப்பாக போகிற விட எங்களை விறுவிறுப்பாக மாற்றுறது நீங்கள் தான். எவ்வளவு எனர்ஜி பார்த்தீங்களா சார்? 80 வயசு 85 வயசு ஒரு முதியவருடன் இந்த மேடையில் பேசினா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். அந்த வகையில் 2 பேரும் அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா விஷயங்கள் அடிக்கடிக்கு சொன்னாங்க. ஆனால் எது திண்டாட்டம்னா, முந்தின நாள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, திருவள்ளூரில் 3 கோடி ரூபா அவருக்கு இன்சூரன்ஸ் அவங்க தந்தைக்கு கிடைக்க வேண்டியது இன்சூரன்ஸ் கிடைக்குது. அதே போல் அவர் இறந்துட்டார்னா அந்த வேலை வந்து மகனுக்கு யாருக்கா ஒருத்தன் கிடைக்கும்ன்றது 2 மகனும் சேர்ந்து அப்பாவை வேறு பாம்பு விட்டால் கூட பொழைச்சிருவான்னு சொல்லி, இருக்கிறதுலே விஷத்தன்மை அதிகம் உலகத்திலே உள்ள ஒரு பாம்பு இருக்குன்னா அதான் கட்டுவிரியன். கடித்த உடனே பக்கவாதத்தை உண்டு பண்ணும், மூளைக்கும் நரம்புக்கும் போகிற ரத்தத்தை புறம் ஒரே செய்யக்கூடிய கொடுமையான விஷம் உள்ளது கட்டுவிரியன் பாம்பை. அப்பா படுத்திருக்க பெட்டிலே விட்டு அப்பாவை கொண்டு அந்த 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க மெனவரத்துக்கு இன்றைக்கி குழந்தைகள் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த தேசத்தின் மிகப்பெரிய திண்டாட்டம். பெத்த தாயை கொள்கிறான். உலகத்தில் நம்ம பட்டிமன்றத்தில் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எது என்றால்
தன் அப்பாவின் முழு கஷ்டம்தான் ஒரு ஏழை மாணவனுக்கு மிகச்சிறந்த புத்தகம். அப்படியாப்பட்ட தந்தையவே கொண்டுட்டு நீ சம்பாரிச்சு என்ன செய்ய போகிற பார்க்குறோம். பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறேன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது சார். நான் பெரிய படிப்பாளியோ பெரிய கற்பனையாளரோ கிடையாது. எங்கள் அப்பா விஓவா வேலை பார்க்குறப்ப அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டினார். அவர் வருமானத்தில் முதல் அந்த ஊருக்கு அவர் தான் பஸ்ஸு கொண்டு வந்தார் அதிகாரினால். 10 பேர் இருந்தாலும் 10 பேரையும் சாப்பிட வைப்பார். எனக்கு அந்த ஊரில் சின்னதாக ஒரு வீடு கூட கட்டலை, ஆனால் நான் கவலைப்படலை. எனக்காக இவ்வளோ புண்ணியங்கள் சேர்த்தார். பார்த்தீங்களா, அந்த புண்ணியம்தான் மதுரை முத்து உங்கள்கிட்ட உட்காந்து. அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு புண்ணியங்களை சம்பாரிச்சு வைங்க சார். சொத்து சோம்லாம் புண்ணியங்களை சம்பாரிச்சு வைங்க, ஆரோக்கியத்தை சம்பாரிச்சு வைங்க. அதுதான் அது இன்னைக்கு இல்லையே. தந்தையவே கொள்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு கவிஞன் சொன்னான், ரோசாப்பூ விற்பவனே, ரோசாப்பூ விற்பவனே, ரோஜாவை போன்று ஒரு அழகான எதுவும் இல்லை. ரோஜாவை விற்று விட்டு அதை விட விலை உயர்ந்த ஒன்றை எதை வாங்கப் போகிறாய்? அது மாதிரி விலை மதிப்புள்ளது நம்மகிட்டே இருக்குது, அதை பயன்படுத்துங்கள்.